சரவணன் மயில் ரூம்ல. மயில்: நான் எப்படி அத்தனை ஃபோட்டோ அனுப்புனேன்னு தெரியல மாமா. மயில் அம்மா கால் பண்றாங்க. நீ காலை வணக்கம் சொல்லலன்னு யார் அழுதா? என்ன ஃபோட்டோ அனுப்புன பார்க்க சகிக்கல. என்னென்ன நினைப்பாங்க, எப்படி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான்னு வைய மாட்டாங்களா? அதை அழிக்க ட்ரை பண்ணேன். மயில்: அதை அழிக்க முடியாதுமா. மயிலம்மா: நாளைக்கு வீட்டுக்கு போ. வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. கிச்சன்ல கோமதி: மாமா என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க. ராஜி: எங்க முகத்தை பார்க்க முடியாம ஓடிட்டாரு. கோமதி: எந்த ஃபோட்டோ அனுப்புறதுன்னு தெரியாதா அவளுக்கு? மீனா: அவங்க தெரியாம அனுப்பிட்டாங்களாம். கோமதி: சரவணன் பச்சை பிள்ளை மாதிரி இருந்தது, இம்புட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருக்கான். மீனா: காலையில 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. கோமதி: இந்த உலகமே செல்ஃபியால கெட்டு போச்சு. சரவணன் செந்திலுக்கு கால் பண்றாரு. கதிரும் கூட இருக்காரு. கதிர்: அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணியிருக்கலாம்லண்ணா. சரவணன்: அவ டெலீட் பண்ற பதட்டத்துல ஃபார்மி கொடுத்து டெலீட் பண்ணிட்டா. மயில் அம்மா கூட பார்த்துட்டாங்களா? அங்கே எல்லாரும் பார்த்துட்டாங்களா? செந்தில்: பார்த்துட்டாங்க. சரவணன்: நாளைக்கு எப்படிடா வீட்டுக்கு வருவேன்? மீனா, ராஜி, அரசி மயிலுக்கு ஃபோன் பண்றாங்க. மீனா: உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது. ராஜி அக்கா பேசணுமாம். ராஜி: இனிய காலை வணக்கம். மயில்: எல்லாரும் கிண்டல் பண்றதுக்காகவே ஃபோன் பண்ணியிருக்கீங்களா? மாத்தி அனுப்பிட்ட மீனா: எல்லாரும் ஃபோட்டோ பார்த்துட்டீங்களா? மீனா: நீங்க 2 பேரும் மிரர் செல்ஃபி எடுத்தீங்களே, அருமையா இருந்தது. ராஜி: உங்க தோட தட்டி விடுற மாதிரி ஃபோட்டோ சூப்பர்க்கா. மயில்: இப்ப என்ன கலாய்க்கிறீங்களா? மீனா: அடுத்த ஃபோட்டோ தான் ஹைலைட்டே. மயில் ஃபோனை வச்சிடுறாங்க. செந்தில், கதிர் வீடியோ கால் பண்றாங்க. செந்தில், கதிர் ஃபோட்டோ எடுத்த ஸ்டைலை வச்சு கலாய்க்கிறாங்க. சரவணன்: அப்பா ஃபோட்டோ பார்த்தாரா இல்லையா? செந்தில்: நாங்க பார்க்காம தடுத்தோம், நானா பார்த்துட்டாரு. கதிர்: அண்ணன், இது அம்பிட்டு பெரிய குற்றம் இல்ல. சரவணன்: மகாபலிபுரம் போகணும். இன்னைக்கு நடந்த பஞ்சாயத்துல போவோமா இல்லையான்னு கூட தெரியல. கதிர்: அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, ஜாலியா போயிட்டு வா. ராஜிய பாண்டியன் பழனி ரோட்ல பாக்குறாங்க. பாண்டியன்: மீனா பார்க்குற வேலை மாதிரி போகணும். அரசிக்கும் சொல்லித்தாப்பா. பழனி: ராஜியை கிளாஸ்ல இறக்கி விட்டு வா. ராஜி: என் ஃப்ரெண்டு வருவா, நான் அவ கூட போறேன். பாண்டியன்: சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. ராஜி: எல்லார்கிட்டையும் போய் சொல்றோம். ஹால்ல முத்துவேல் வடிவு கழுத்து பிடிச்சு நகை எங்க போச்சுன்னு கேட்குறாரு. நீ பெருசா ஏதோ பண்ணியிருக்க. காந்திமதியும் மாரியும் வந்து தடுக்கிறாங்க. முத்துவேல்: எனக்கு தெரியாம எவனோ ஒருத்தன் இருக்கானா? காந்திமதி: இவளை தப்பா பேசினா நான் கேட்கத்தான் செய்வேன். முத்துவேல்: தம்பி சொன்னது சரியா போச்சு. உங்க 2 பேருக்கும் தெரியும். 3 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணியிருக்கீங்களா? இதோட எபிசோட் இங்க முடியுதுங்க.